சொல்லு சொல்லு, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? சொல்லு சொல்லு. கணத்துக்கு மருந்து கொடுக்குற அன்னைக்கு இங்க இருக்க முடியாத அளவுக்கு அப்படி முக்கியமான வேலை என்ன உனக்கு? சொல்லு. அப்பா அப்பா அது வந்து ஏன் மென்னு முழுகிற? உண்மையை சொல்லு. அப்பா அது வந்து சொல்லு. என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு தீபாவளி ரிலீஸ் சினிமாக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சு என்னை கூப்பிட்டாப்பா. நான் மாட்டேன்னு சொன்னேன். டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும், கூட துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீதான் வரணும்னு சொல்லி எனக்கு கெஞ்சினப்பா. அதான் நானும் சினிமா பார்க்குற ஆசையில அவ கூட போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சினிமா போறதுக்கா போய் சொன்னியா? இத நம்ப சொல்றியா? அப்பா நிஜமா தான்ப்பா சொல்றேன். சரி, உங்க ஆஸ்பத்திரி வாசல்ல 10 நாள் லீவுன்னு போட்டுருக்குது. 10 நாள் சினிமா போற பிளானா? அது இல்லப்பா, நாளைக்கு லீவுன்னு உங்ககிட்ட சொல்லலாம் தான்ப்பா இருந்தேன். நீ சொல்றது என்ன நம்ப முடியா இருக்குதா? பாரு பாரு, நீ சொல்றது நிஜம்னே வச்சுக்கோ. ஆனா உனக்கு மட்டும் தனியா என்ன சினிமா? வீட்டுல லீலா பாவனி இல்ல, அவங்கள விட்டு நீ மட்டும் தனியா போறது அசிங்கமா இல்ல? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னத்தை மன்னிக்கிறேன்? என் பொண்ணுங்க என்கிட்ட போய் பேச மாட்டாங்க, என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க, பெருமைப்பட்டு அத்தனையும் மண்ண வரை கூட்டிட்டு போதும் போதும். நீ வேலை பார்த்த லட்சணம் வேணா வீட்டுல விடுதுக்கிறேன். அப்பா என்னப்பா நீங்க ஏதோ சினிமா பாக்கணுங்கிற ஆசையில இப்படி போய் சொல்லிட்டா, அதுக்கு போய் பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. என்ன பெரிய வார்த்தை பேசிவிட்டேன்? இது வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த பொண்ணாலும் இப்படி பண்ணி இருக்கா? இதுக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி வந்தது? அப்பா இவ்வளவு கோவப்படாதீங்கப்பா. கோவப்படாம என்ன பண்றது? வர கோவத்துல அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இவ்வளவு கோவப்படுறது உங்க உடம்புக்கு ஆகாதுப்பா. லீலா அவளை உள்ள கூட்டிட்டு போ. வா விஜய், போ. வாங்கப்பா வாங்க. என்னப்பா நீங்க அழாதடி, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. விஜய் தண்ணி குடி, கொஞ்சம் தண்ணி குடிடி. விஜய் கேக்குறேன்னு கோச்சுக்காத. திடீர்னு உனக்கு என்ன சினிமா ஆசை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. நிஜமாவே நீ சினிமாக்கு தான் போனியா? ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து என் உயிரை வாக்குறீங்க? நான் சொல்றத நம்புதே இல்லைன்னா நம்பி போங்க. ரொம்ப சந்தேகமா இருந்தா என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டு கொன்னுடுங்க. சும்மா சும்மா இப்படி கேட்காதீங்க. ராசா காபி போடலாம்னு போய் பார்த்தா காபி தூளை காணோம், பாலும் இல்ல. 2 இருந்தா கூட. அது சரி, 2 நான் உனக்கு தரணுமா? பாட்டி கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தீனா காஃபியா போட்டு தருவாங்க, குடிச்சிட்டு போயிடு. அது கதை அதுதான். ஏட்டா கண்ணு மாணிக்கம், என்ன வேலை கட்ட வேலையில சாப்பிடுற? நான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணிச்சு காபி குடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டேன். நீ இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிய? ஏன் கேட்க மாட்ட? நீ சுகவாசி, நான் அப்படியா? ஏப்பா உனக்கு இந்த வீட்டு என்னப்பா குறைச்சல்? என்ன குறைச்சல? செல்வம் கடைக்கு வர முடியாது. சரி, சரவாவது இருந்தா நேரத்துக்கு கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவா. இப்போ அவளும் இல்லை, அப்புறம் எப்படி நேரத்துக்கு சாப்பிட முடியும்? கண்ட நேரத்துக்கு சாப்பிடணும் தலையெடுத்து இருந்தா சாப்பிட்டு தானே ஆகணும். ஓஹோ, அப்போ பொண்டாட்டி இல்லாதனாலதான் வேலை கெட்டு போய் சாப்பிடுறியா? போப்பா, போய் மானுகிட்டு போய் அவங்க கை காலில் விழுந்து பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வா. வீட்டுக்கு வந்து வக்கனே சமைச்சு போட சொல்லி வேலைக்கு சாப்பிடு. யார் வேணான்னு சொன்னது? ரொம்ப ஓவரா பேசாதமா. பண்ற குத்தியில நீ பண்ணிட்டு எதுக்காம அண்ணி அவங்க வீட்டுல விட்டு வந்தா? உனக்கும் தனவனிக்கு சண்டைனா அதுக்கு சரவணியா காரணம்? எல்லாத்துக்கும் அண்ணியை குத்தம் சொல்றதே வாடிக்கையா போச்சு. உடம்புக்கு முடியலனாலும் எப்படி பேசுறான் பாரு. எதுக்குடா கத்திரை பண்ணி? சரிம்மா, நான் கத்தல, நிதானமாவே கேட்கிறேன். அண்ணி அவங்க வீட்டுல இருந்து கூட்டு வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? என்ன நீங்க என்ன ஐடியால இருக்கீங்க? டேய்,
அவளை கிளம்பி இங்க வர வேண்டியதானடா? யாரடா வேண்டான்னு சொன்னது? அவ கூடவா சண்டை போட்டுட்டு வந்தோம்? இவ்வளவு தூரத்துக்கு பேசுறியே, அவ உன்னை பாக்குறதுக்கு வந்தவ நேர இங்க வராம அப்படியே போயிட்டான்னா என்னடா அர்த்தம்? அக்கா பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே அவன் நினைச்சிட்டு இருக்க. அவ்வளவு திமிரு இருந்தா அவ அங்கேயே இருக்கட்டும். என் பிள்ளைக்கு நான் வேணா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். ராசா, என்ன இது? இடி அடிச்ச மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க. ஒரு பொம்பளை வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? உன் வயிற்றுலயும் ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறாங்கிறத மறந்து மனசாட்சி இல்லாம பேசாதம்மா. இந்த பார், மரியாதையா உன் மருமகளை கூட்டிட்டு வரதுக்கு உண்டான வழியை பாரு. கூட்டிட்டு தானே வரணும், கண்டிப்பா கூட்டிட்டு வரலாம். பொண்ணு பேசுனது தப்புன்னு அவ அப்பா சிதம்பரமும், அக்கா பேசுனது தப்புன்னு சரோவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப கூட்டிட்டு வரலாம். பிரமாதம். பண்ற தப்பையெல்லாம் நாம பண்ண வேண்டியது, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். இது சாதாரண திமிர்லமா, திமிரோட உச்சம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏண்டா பெற்றோளை பார்த்து பேசுற பேச்சா இது? ஆமா, அவன் சொல்றதுல என்ன தப்பு? என்ன கேள்வி? நீ அவனு கூட்டு சேர்த்துட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் நியாயத்தை பேசுறவங்க, ஒன்ன மாதிரி இல்ல. உங்க ரெண்டு பேரோட நியாயத்தையும் கொண்டு போய் உடப்புல போடுங்க. நியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாதமா. கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றியே, நாக்கு கூசல உனக்கு? இத பாருடா, இந்த மாதிரிலாம் பேசுறதா இருந்தா நீ இனிமே என் கூட பேசவே வேண்டாம். இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், எதுவுமே பேசாம இருக்கீங்க. மாணிக்கம், நீயும் உன் பங்குக்கு என்ன திட்டிடுற. நான் தான் ஊருக்கு இழைச்சவளா போயிட்டேனே. அங்க என்னடா தானா என்ன கேவலமா பேசினா, இங்க உன் தம்பி இவனே இப்படி எல்லாம் என்ன பத்தி பேசினா நான் யாரப்பா சொல்றது? நீ பேசுனதுக்கு பதில் தாமா நான் பேசினேன். இதையே உன்னால தாங்கிக்க முடியலையே, அப்ப நீ பேசுற பேச்செல்லாம் நாங்க எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? அதுக்காக பெத்தவளை பார்த்து திமிர் நட சொல்றது? மாணிக்கம், உன் மாமனார் வீட்டுல என்ன செருப்பால் அடிச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா. அத பத்தில நீ கவலைப்படாத. போப்பா, போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து நல்லா வேளைக்கு சமைச்சு போட சொல்லி சந்தோஷமா உட்காந்து சாப்பிடு. நான் எக்கடு கட்டப்பட உனக்கு என்னப்பா வந்துச்சு? ஓருமா, சும்மா டிராமா போட்டுட்டு இருக்காத. டேய் புள்ளையாடா நீ? அவ அம்மா எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவான். நீ என் உயிரை வாங்கறதுக்குன்னு என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்கடா. என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, மௌன வரதமா இருக்கீங்க? என்னடா இது? அப்ப மத்தியானம் வரைக்கும் நாய் மாதிரி அலைஞ்சு ஒரு வாய் நிம்மதியா சாப்பிடலாம். நீங்க வந்தா நிம்மதியா சாப்பிட விடுறீங்க? வீடாடா இது? இங்க வரத்துக்கு போய் மார்க்கெட்ல எங்கேயாவது பொட்டல சார் வாங்கி சாப்பிட்டு அங்கே படுத்து தூங்கலாம். என் நிலைமை கஷ்டம் யாருக்காவது கொஞ்சமாவது புரியுதா? கழுத்து இருக்கிறாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானே? ஒரு வாய் சாப்பாடு சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்து உக்காந்தான், சாப்பிட விடாம பண்ணிட்டியடா. யார் நானு? அத நீ சொல்ற? ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. உழைக்கிறவனுக்கு ஒரு வாய் சோறு கூட போடாதீங்க. அவன் போயிட்டா எப்போவோ. என்ன மாமா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏதோ குழப்பம் யோசனை, அதான். நம்ம வீட்டு குழப்பமா இல்ல ஊரார் வீட்டு குழப்பமா? இல்ல இப்பெல்லாம் நீங்க மத்தவங்க வீட்டு பிரச்சனைக்கு சேர்த்துல கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, அதான் கேட்டேன். அன்னைக்கு இப்படிதான் பேசி வாங்கிட்டேன். சும்மா இருக்கியா? ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அன்னைக்கு சொன்னீங்களே அந்த பிரச்சனையா? ஆனா இப்ப விஷயம் ரொம்ப சிக்கலாயிருச்சு. என்ன மாமா சிக்கல? தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணு பைக்ல ஒருத்தங்க கூட போச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த பையன் இருக்கானே, அந்த பொண்ணோட லவ்வர், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புள்ள வேற இருக்கு. காலம் கெட்டு போச்சுங்கிறது சரியா தான் இருக்குங்க. கல்யாணம் ஆனவனை போய் எவ்வளவு லவ் பண்ணுவாளா? ஊர்ல வேற ஆளா கிடைக்கல. அது நினைச்சதான் என் வயிறே எரியுது. உங்களுக்கே வயிறு எரியுது, அது எதுக்கு புத்தி வேணா? சம்பந்தம் இல்லாம நீங்க கவலைப்படுறீங்க. எவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு? போடும். தனு, அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப கௌரவமான குடும்பம். அவங்க அப்பா மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவர். இப்ப கூட அந்த வீட்டு பிள்ளைங்கள தங்கம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது
இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவரால் எப்படி தாங்க முடியும்? அந்த பொண்ணோட அப்பா பாவம், உசிரியே விட்டுருவார். ஏதாச்சும் பண்ணணும். அந்த குடும்பத்தோட பேரு கேடாம பக்குவமா ஏதாச்சும் பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஏன் மாமா, நீங்க சொல்ற அந்த பொண்ணு நம்ம விஜயா? ஏய், என்ன மாமாவோட சேர்ந்து உனக்கு புத்தி கித்தி மழுங்கி போச்சா? நம்ம விஜய் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க. நீ இப்படிலாம் கற்பனை பண்றதா எனக்கு கோவம் வருது தெரியுமா? விஜய் அப்புறம் நீ பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? விஜய் பாவம் தான். அவளை பாவம்னு சொல்ற நீ, அவன் மேல நம்பிக்கை வச்சுக்க நாம எல்லாருமே ரொம்ப பாவம் தான். மாமா, ஆமா சார், நீ சந்தேகப்பட்டு கேட்டது உண்மைதான். அன்னைக்கு இன்னைக்கும் நான் கவலைப்பட்டது விஜய் மாமாவை நினைச்சுதான். எனக்கு இப்போ 2 நாளா விஜய் மேல சந்தேகம் இருந்தது. அதான் நம்ம விஜயான்னு கேட்டேன். ஆனா மனசு பூரா நீங்க அவ இல்லைன்னு சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அவ இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாளே. அவளுக்கு இப்படி பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? அப்பாவோட முகம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாள அவ? எவன் மாமாவ பொண்டாட்டியும் குழந்தையும் வச்சுட்டு இன்னொருத்தைய தேடுறவ யார்? அந்த பொறுக்கி, அந்த போட்டோகிராஃபர் இளங்கோதான், அந்த அயோக்கிய தான். சார், நான் எவ்வளவு கோவக்காரன் உனக்கே தெரியும். ஆனா மாமாவை நினைச்சு இனிமேலை அடக்குற மாதிரி என் கோபத்தை மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கேன். சரோ, வேணாம், நானே என் கோவத்தை மாமாவுக்கு அடக்கி வச்சிருக்கேன். நீ கோவமா பேசி பிரச்சனை பெருசா நான் பாத்துக்க. எனக்கும் தெரியும் மாமா, அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே உயிரியே விட்டுருவாரு. நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன் மாமா. இந்த இளங்கோவுக்கு சீக்கிரமே இருக்கு பூஜை, தீபாவளி, பொங்கல் எல்லாம் இனிமே ஏன் கையால. முதல்ல அந்த நாயை வெட்டணும் மாமா. இருங்க வர. ஆனா நில்லு. நீ எங்க போக வேணாம். நீ எங்க போய் படபடன்னு பேசினா பிரச்சனை பெருசா இருக்கும். சரோ பாத்துக்கிறோம். சரோன்னு சொல்ற வரைக்கும் நீ இங்கே இரு. விஜய் எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காக்கா. விஜய் எந்திரி, எந்திரிங்கறல்ல. வா. எங்கக்கா? அக்கா என்னக்கா? வா அக்கா, வாடி. நீலா கதவு சாத்து. என்னடி பண்ற? என்ன பண்ற? அக்கா ஒரு பொடிங்க அடிங்க. அக்கா உனக்கு இது ஏன் அடிக்குற? சொல்லு, என்னக்கா? எல்லாரும் ஏன் அடிச்சு கொல்றீங்க? நான் அதுக்கு தான் பிறந்திருக்கேனா? ஏய், அந்த இளங்கோவை நீ காதலிக்கிறியா? ஏய், உண்மையை சொல்லு. அப்பா மேல சத்தியமா சொல்லு. என்கிட்ட எதையாவது மறைச்ச அப்படியே உன்னை அடிச்சு கீழே தூக்கி போட்டுருவேன். என்னக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வரிசையா போய் சொல்றா. இவ ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு போய் சொன்னா, அப்பா அதை கேட்டதுக்கு சினிமாக்கு போனேன்னு போய் சொல்லிட்டா. உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கா தெரியுமா? மாமா சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. இவ அந்த இளங்கோவை பார்க்க போயிருக்கா. ஏய், உண்மையை சொல்லு. அந்த இளங்கோவை நீ லவ் பண்றியா?
விஜி, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு புதுசா இருக்கே. யாருக்கும் வராத இந்த பைத்தியக்காரத்தனம் உனக்கு மட்டும் எங்க இருந்துடி வந்தது? ஏ விஜி, அவன் கூட இருந்த பழக்கம் எல்லாம் கட்டிடுச்சுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய் தானா? லீலா, உனக்கு இத பத்தி தெரியுமா? அக்கா, அது இவளுக்கு அவன் மேல காதல் இருந்தது தெரியும். நான் அப்பவே இவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். அவனை விட்டு ஒதுக்கிட்டேன்னு சொன்னா. ஆனா இப்போ என்ன விஜய் இது? லீலா சொல்லி கூடவா உனக்கு புரியல? ஏன் இப்படி புத்தி கேட்டு போய் இப்படி எல்லாம் பண்ற? இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அசிங்கமா இருக்கு விஜய், அவமானமா இருக்கு. அக்கா, காதலிக்கிறது அசிங்கமோ அவமானமோ இல்ல. நீங்க கோவத்துல பேசுறீங்க. இளங்கோ என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. நம்ம வீட்டோட மரியாதைக்கு கலங்க வர மாதிரி நான் யாரையும் காதலிக்கல. ஏன் இப்படி குறுக்குத்தனமா பேசுற? அவன் அவனை நிஜமா லவ் பண்றான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குடி. என்னக்கா சொல்ற? போஸ் மாமா தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் பார்த்துட்டு ரொம்ப வேதனையோட என்கிட்ட வந்து சொன்னாரு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன்.